நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பிக் மூவ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, NR4 பிரேக் அவுட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதுனால தான். ஸோ செட்டப் என்ன அப்படிங்கிறத கிளியரா சார்ட்ல நம்ம செக் பண்ணுவோம். ட்ரெண்ட் என்ன? NR4னா என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா பார்த்துட்டு, இந்த பிரேக் அவுட் வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன? எந்த டைரக்ஷன்ல இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கிளியரா செக் பண்ணுவோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு மேபி NR4 பிரேக் அவுட் கேண்டில் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிக் மூவ் கேப்சர் பண்ணலாம். மேபி NR4 பிரேக் அவுட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. பாசிபிலிட்டீஸ் வந்து NR7ம் குடுக்கலாம். அதாவது NR4 பிரேக் அவுட் வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னா, NR7ல பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு NR4 பிரேக் அவுட் வந்து சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படி எந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணா பிக் மூவ் எதிர்பார்க்கலாம்? அப்படிங்கிறத நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டே சார்ட் NR4னா என்ன? அப்படிங்கிறத கிளியரா பார்த்துட்டு, அதன் பிறகு நம்ம இன்ட்ராடே செட்டப்புக்கு போவோம். ஸோ NR4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட். வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் சொல்லியிருந்தேன். 26,400 மார்க்கெட் வந்து ரீச் ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஒரு 4 டேஸா பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல அதாவது நேரோ ரேஞ்ச் 4த் கேண்டில் இதுதான் NR4. NR4க்கு என்ன மீனிங்னா ஒரு நேரோ ரேஞ்ச் பார்ல 4த் கேண்டில் வந்து வால்யூம் குறைவாகவும் சின்ன ஒரு ஸ்மால் அந்த 4 டேஸோட கேண்டிலோட ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ இதுதான் வந்து நேரோ ரேஞ்ச் 4த் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NR4. ஸோ இந்த கேண்டிலோட ஹை ஆர் லோ பிரேக் அவுட் பண்றப்போ கொஞ்சம் நல்ல ஒரு பிக் மூவ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ பைக்கு பாசிபிலிட்டா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும், ஸோ ஒருவேளை இந்த பை வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு ஒரு 3 டேஸா வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டேஜ் அதாவது ஒரு கிளியரான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ நம்ம அதையும் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் NR4னா என்ன? ஸோ இந்த பிரேக் அவுட்ட வந்து நடந்தால் பிக் மூவ் இருக்குமா? ஸோ இருக்கணும் அப்டின்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணுதா? அப்டிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஒன் செகண்ட். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஆ நேத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்டிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். என்ன சொல்லியிருந்தேன்னா, 24,600 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ஜோன் நான் சொல்லியிருந்தேன். 2 ஜோன் சொல்லியிருந்தேன். அதில ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து 24,600. ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன நடந்திருக்கு அப்டின்ட்டு. ஸோ லோ பார்த்தீங்கன்னா 24,595. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரீச் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன், மோஸ்ட்லி பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கிறது, இந்த ஏரியாவ வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணணும் அப்டின்ட்டு தான் சொல்லியிருந்தேன். ஒருவேள நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, எஸ்டர்டே வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கிளியரா புரியும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 24,600 பாசிபிலிட்டீஸ் ரீச் பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ அப்படி ரீச் பண்ணா, நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒன்ஸ் அகைன் நாம இப்ப பார்ப்போம். ஸோ இப்போ NR4 வேவ் செட்டப்க்கும், இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? 2க்கும் என்ன லிங்க் இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்ப என்ன சொல்லிட்டேங்கன்னா, 24,600 ஒரு பிக் சப்போர்ட் ஜோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதாவது பிரேக் அவுட் ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல நடந்துருச்சு. ஓகே. அப்படின்னா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, என்ன சொல்லியிருந்தேன்னா 24,420 இந்த லெவல ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ்டர்டே வீடியோலயே. ஓகேவா? ஸோ அப்படின்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலோ, அல்லது பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு. அந்த டைரக்ஷன் அதாவது இந்த சப்போர்ட் ஜோன வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,420 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NR4 பிரேக் அவுட் வந்து நாளைக்கு டுடே லோ 24,600 ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் 24,420. ஸோ இதுதான் நாளைக்கான
புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல். சரிங்களா? ஸோ NR4 வந்து ஆப்போசிட் சைடுல பார்த்துட்டோம். அதாவது புட் சைடுல பார்த்துட்டோம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டவுன் சைடுல பிரேக் ஆனால், நெக்ஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நியர்லி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு பொறுத்தவரைக்கும். ஒருவேளை ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா 26,400க்கு போகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து 24,000 26,400 ரீச் பண்ணணும் அப்படின்னா, இங்க நமக்கு என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? கால் சைடுல ஓகேவா? நான் புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 24,600க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,420. கால் சைடுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அத பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்ப பார்த்தாச்சு. நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல புல் பேக். ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து புல் பேக் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜோனுக்கு சப்போர்ட்டுங்கிறனால கொஞ்சம் புல் பேக் ஆயிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு பொறுத்தவரைக்கும் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புஷ் பண்ணிட்டு இந்த ஏரியாவை மார்க்கெட்ட ரீடெஸ்ட் பண்ணணும். பண்ணும். மேபி பாசிபிலிட்டி நெறையா இருக்கு. மேக்ஸிமம் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரீடெஸ்ட் செல்லர் வந்து இந்த சப்போர்ட் ஜோன வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பையர் ஆல்ரெடி டச் பண்ண உடனே புல் பேக் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அகைன் செல்லர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரியால இருந்தோ அகைன் வந்து டவுன் மூவ் குடுக்கலாம். அந்த டவுன் மூவ் வந்து அகைன் இந்த சப்போர்ட் ஜோன ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ அப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாம அகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல் மூவ் போகலாம். அப் டூ 24,000 சாரி 25,150 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 25,150 வரைக்கும் போறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம், இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ NR4 கேண்டில் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ டே ஹை இது, டே லோ வந்து இது. NR4. ஸோ NR4 கேண்டில் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி ட்ரெண்டுக்கு சாதகமா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பை ட்ரெண்ட்ன்ட்டு. ஸோ பை ட்ரெண்டோட வேவ் ஃபார்மேஷன் இதுதான். ஸோ வேவ் ஃபார்மேஷன் அகைன் செல்லர்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா 25,150 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 25,270 செகண்ட் டார்கெட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது நாளைக்கே போகணும்னு கட்டாயம் இல்லை. மேபி NR4 வந்து பிரேக் அவுட் நல்ல ஒரு பிக் மூவியும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை ட்ரெண்டுக்கு சாதகமா இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் கொடுத்துட்டு போனா நம்ம கால் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் டே லோ இட்ஸ் NR4 லோ பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா கால்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு புட் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மார்க்கெட்ட என்ட்ரி வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் குடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் NR4 பிரேக் அவுட் நடக்கணும் அப்டின்னா, ஸோ இந்த மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் குடுத்ததுன்னா, அதாவது கால் சைடுல போகணும்னா, இந்த மாதிரி வேவ் ஸ்ட்ரக்சர் குடுத்து பிரேக் அவுட் பண்றப்போ நம்ம கால் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,150 செகண்ட் டார்கெட் 25,280. ஒருவேளை மார்க்கெட் வந்து டே லோக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 24,420. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். பார்ப்போம் நாளைக்கு NR4 கேண்டில் பிரேக் அவுட் வந்து பிக் மூவ் குடுக்குதா? அல்லது NR7க்கு கொண்டு போறாங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர்ஸ் பண்ணுங்க. நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம, நான் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யூசஸா இருந்ததுன்னா, நீங்க தயவு செஞ்சு நெறைய நண்பருக்கு ஷேர்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.